வணக்கம். நான் சுபவீர பாண்டியன். தமிழ்நாட்டின் சார்லி சாப்ளின் என்று கலைவாணரை குறிப்பிடுவார்கள். சார்லி சாப்ளினுக்கும் கலைவாணர் என்.எஸ். கிருஷ்ணனுக்கும் இடையில் 2 பேரும் மிகச்சிறந்த நகைச்சுவை நடிகர்கள் என்பதை தாண்டி வேறு ஒரு ஒற்றுமையும் உண்டு. ஆம், இருவரும் உலகத்தில் உள்ள மனிதர்களையெல்லாம் சிரிக்க வைத்தவர்கள். ஆனால் தங்கள் வாழ்க்கையில் பல துன்பங்களை அவர்கள் எதிர்கொண்டவர்கள். சார்லி சாப்ளின் ஒரு முறை சொன்னார், எனக்கு மழையில் நனைந்து கொண்டே நடப்பதற்கு மிகவும் பிடிக்கும். ஏனென்றால் அப்போதுதான் என் கண்ணீர் யாருக்கும் தெரியாது என்றார். அவ்வளவு துயரமான வாழ்க்கை அவருடையது. கலைவாணர் அவர்களும் ஒரு பொய்யான கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டு 2 ஆண்டுகளுக்கு மேல் சிறையில் இருந்தவர். அவரை போல பணம் ஈட்டியவர்களும் இல்லை. ஆனால் அவருக்கும் ஒரு காலகட்டத்தில் வறுமை வந்து சேர்ந்தது. அவருடைய சொந்த வீட்டில் அவர் ஒரு திரைப்பட உரையாடலை நடத்தி கொண்டிருக்கிற போது கீழே அவரை தேடி சிலர் வந்தார்கள். அவர்கள் அந்த வீடு ஜப்திக்கு போகிறது என்று சொல்வதற்காக வந்தார்கள். கலைவாணர் சிரித்து கொண்டே, சரி கொஞ்சம் பொறுங்கள், கதை உரையாடல் முடிந்த பிறகு நீங்கள் அதனை செய்யலாம் என்றார். உரையாடல் முடிந்து எல்லோரும் கலைவாணரிடம் விடைபெற்று கொண்டார்கள். கலைவாணர் சொன்னார், நானும் இந்த வீட்டை விட்டு விடைபெறப் போகிறேன் என்று. இப்படி துயரத்திலும் மகிழ்ச்சியாக இருந்தவர்கள் 2 பேரும்.